Hi dear students, today we are going to see the next sum. Sum number 20, illustration 20. The following is summary of cash transaction of Delhi Literacy Club for the year ending 31st March 2019. Delhi Literacy Club receipt and payment account for the year ending 31st March 2019. In receipt and payment in the receipt side, to balance BD, cash in hand 3200, to entrance fees 2300, to subscription 46,000, to life membership fees 2500, then to interest received or fixed deposit rupees 500, then to sale of furniture on 1st April 2018 22,500. It's a book value rupees 25,000. The next in payment side, by rent and rates 21,000, by lecture fees 4,500, then by sundry expenses 7,200, the next day by fixed deposit 40,000, the next day by balance CD it cash in hand 4,300, totally both side total 77,000. Then additional information. A, at the beginning of the year the club possessed books worth rupees 20,000 and furniture worth rupees 40,000. And the next one, B, subscription received in advance during the current year amounted to rupees 1,000. Prepare income and expenditure account of the club for the year ending 31st March 2019 and the balance sheet as on the date. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி லிட்ரஸி கிளப் ஃபார் த இயர் எண்டிங் மார்ச் 31st 2019 ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்மளை என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எது எது எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், போஸ்டிங் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஃபண்டு தயாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு நம்ம கொண்டு வர முடியும். அந்த கேபிட்டல் ஃபண்டு ஓப்பனிங்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை க்ளோசிங் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், எது எது எங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், போஸ்டிங் போட்டால் ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பேலன்ஸ் பிடி கேஷ் இன் ஹேண்ட், அதாவது இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். ஏன்னா இது கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங்கில் இருக்குது, அதனால் இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதில் அசட் சைடில் வரும். தென் நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், இது எங்கே வரும், இன்கமில் வரும். தென் சப்ஸ்கிரிப்ஷன், அதுவும் எங்கே வரும், இன்கமில் வரும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட், செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார் பின்னு இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டியூரிங் த கரண்ட் இயர் அமௌண்டட் டு rupees 1,000. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸாக பெற்றுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு உண்டானதை இப்போவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதை என்ன பண்ணணும், அதை லெஸ் பண்ணி காட்டணும்.
ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் 46,000லேருந்து லெஸ் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டியூரிங் கரண்ட் இயர் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த 1000 லெஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், இது எங்கே வரும், லயபிலிட்டியில் வரும். தென் நெக்ஸ்ட்டு டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம், அங்கே ரிசீவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அங்கே எங்கே வரும், இன்கமில் வரும். தென் நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ அந்த சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் டேட் கொடுத்துருக்காங்க பாரு, ஆன் 1/4/2018. 1/4/2018 ஃபர்னிச்சரை சேல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதனுடைய புக் வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 25,000க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 25,000 மதிப்புள்ள அந்த ஃபர்னிச்சரை 22,500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது லாபமா நட்டமா அப்படின்னு பார்த்தோம்னா நட்டம். ஸோ அப்போ அது நமக்கு எக்ஸ்பென்சஸ், செலவு தானே. ஸோ 25,000 வந்திருக்கணும், ஆனால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 22,500 ரூபாய் தான் வந்திருக்கு. ஆனால் நமக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2,500 ரூபாய் நஷ்டம். ஸோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்ட்டு 2,500 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் காட்டணும். எப்படி காட்டணும், 25,000 இருந்து 22,500 ரூபாயை என்ன பண்ணும் கழித்து அதிலிருந்து வரக்கூடிய ஆன்சர் என்ன, 2,500. அந்த ஆன்சர் தான் நம்ம எங்கே கொண்டு போகணும், எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். நீ டைரெக்டாக அந்த 22,500 கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அதனுடைய வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ மதிப்புள்ளது இவ்வளோக்கு விற்றுருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, நஷ்டம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500. தென் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் செட்பேக் பை ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், இது ஒரு எக்ஸ்பென்சஸ். தென் பை லெக்சர் ஃபீஸ், இதுவும் எக்ஸ்பென்சஸ். தென் பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அதுவும் எக்ஸ்பென்சஸ். தென் ஃபிக்ஸட் டெபாசிட், அது என்ன நமக்கு அசெட். தென் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் சிடி, கேஷ் இன் ஹேண்ட். ஸோ அப்போ அது என்ன, க்ளோசிங் பேலன்ஸ். இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு, அட் த பிகினிங் ஆஃப் த இயர் த கிளப் possessed book worth ₹20,000 and furniture worth ₹40,000. இது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிகினிங் ஆஃப் த இயர். அப்போ இது என்ன வேல்யூ, ஓப்பனிங் வேல்யூ. எதனுடைய வேல்யூ, புக் வேல்யூ, ஃபர்னிச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்கில். ஸோ அப்போது இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புக் வேல்யூ 20,000 எழுதிக்கிறோம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்டில். தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு 40,000 எழுதிக்கிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இந்த அசட்டில் கொண்டு வரணும், இயர் எண்டில் அசட்டில் கொண்டு வரணும். எதை அப்படின்னு பார்த்தா ஃபர்னிச்சரை, ரெண்டையுமே கொண்டு வரணும். பட் ஃபர்னிச்சரை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ அதனுடைய ஏன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதனால் அது ஃபஸ்ட்டு வச்சுக்கோ. அதனுடைய வேல்யூ எவ்வளோ, 40,000. பட் அதனுடைய புக் வேல்யூ எவ்வளோ, 25,000. இந்த ஃபர்னிச்சர் க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்குது, 40,000 நம்ம வச்சுருக்குறோம் ஆரம்பத்தில். அதனுடைய புக் வேல்யூ லெஸ் பண்ணிட்டோம்னா வரக்கூடியதான் என்ன, அந்த ஃபர்னிச்சருடைய இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அப்போ அந்த ஃபர்னிச்சர்லேருந்து லெஸ் புக் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். புக் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000 கொடுத்துருக்காங்க. அதை லெஸ் பண்ணோம்னா இயர் எண்டில் அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இந்த புக்கையும் நம்ம என்ன பண்ணுறோம், அசட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ அது நம்ம எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இதில் பண்ணல, அதனால் அந்த 20,000 அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்டிங் எடுத்து போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா
பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நமக்கு தேவை. ஸோ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இன் த புக்ஸ் ஆஃப் டெல்லி லிட்ரஸி கிளப் பேலன்ஸ் ஷீட் as on 1st April 2018. Liabilities and asset. இப்போ எங்கே எது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 என்ட்ரி பார்த்து வச்சுருக்கோம். ஸோ என்ன, கேஷ் இன் ஹேண்ட் பார்த்துருக்கோம், ஃபர்னிச்சர் பார்த்துருக்கோம், அண்ட் தென் புக்கு பார்த்துருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க ரெண்டும், இந்த ரிசிப்டில் இருக்க ஃபஸ்ட் என்ட்ரியும் பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ இங்கே எடுத்து போஸ்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட் என்ன, த புக் வேல்யூ. புக் எவ்வளோ இருக்குது, 20,000. புக்ஸு 20,000, ரைட் இன் அசட் சைட். அண்ட் தென் ஃபர்னிச்சர் 40,000. இதுவும் எங்கே தான் வரும், அசட்டில் தான் வரும். தென் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எங்கே வரும், கேஷ் இன் ஹேண்டும் அசட்டில் தான் வரும். எவ்வளோ, 3,200. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 40 + 20 + 3, 63,200. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து லைபிலிட்டிஸில் எழுதுகிறோம். 63,200. அங்கே லைபிலிட்டிஸில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை. அப்படி எப்படி டேலி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டு தான் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் 63,200. ரவுண்ட் அப் பண்ணி காட்டு. புக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரவுண்ட் அப் பண்ணி காட்டுற வேல்யூலாம் என்னவாக இருக்கும், போல்டு லெட்டர்ஸில் இருக்கும். ஓகேவா, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், பென்சிலில் ரவுண்ட் பண்ணி காட்டணும். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரைட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் account for the year ended 31st March 2019. In debit side and credit side. In debit side expenditure and credit side income. ஒரு 7-8 லைன் இடம் விட்டுட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி வரிசையாக ஒவ்வொரு என்ட்ரி நம்ம ஈஸியாக போஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு என்ட்ரி கட்டாயமாக நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை மறுபடியும் எல்லா என்ட்ரியும் செக் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோடு 2 கோடு வேஸ்ட்டான பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், சைமல்டேனியஸ்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் நம்ம போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, 2,300. இது எங்கே வரும், இன்கமில் வரும். அப்போது இன்கமில் பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ₹2,300. தென் நெக்ஸ்ட் ஒன், 2 சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது எங்கே வரும், இன்கமில் வரும். ஸோ அப்போ இன்கம் பக்கம் பை சப்ஸ்கிரிப்ஷன் 46,000, ரைட் இன் இன்னர் காலம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டியூரிங் த கரண்ட் இயர் அமௌண்டட் to ₹1,000 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கரண்ட் இயரில் அட்வான்ஸாக நம்ம பெற்றுக்கிறோம். அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் 46,000 எழுதியிருப்போம். பை சப்ஸ்கிரிப்ஷன் 46,000, அதுலேருந்து லெஸ் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டியூரிங் கரண்ட் இயர் ₹1,000. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்வான்ஸாக வாங்கியிருக்கிறத நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு, 45,000. தென் நெக்ஸ்ட் ஒன், டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 2,500. இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ், நமக்கு ஒரு பொறுப்பு. தென் நெக்ஸ்ட் ஒன், டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்.
எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 500. ஸோ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமில் வரும். அது ஒரு இன்கம் நமக்கு, அதனால் அது இன்கமில் வரும். பை interest received on fixed deposit rupees 500, write in income side. Then next one, sale of furniture rupees 22,500. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் பண்ண வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு லாஸா ப்ராஃபிட்டான்னு தெரியும். ஸோ இப்போது புக் வேல்யூ எவ்வளோ 25,000, நம்ம சேல்ஸ் பண்ண வேல்யூ எவ்வளோ 22,500. ஸோ இப்போ நமக்கு லாபமாக நட்டமா அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2,500. ஸோ அது அப்போ எங்கே வரும், எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ அப்போது எக்ஸ்பென்சஸ் சைடில் யூ ரைட் டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். என்ன, டு லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ரைட் இன் ப்ராக்கெட் 25,000 மைனஸ் 22,500 எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2,500 அவுட்டரில் காட்டிடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டே இன் பேமெண்ட் சைட் பை ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 21,000. அது என்ன எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பக்கம் நம்ம எழுதுறோம் டு ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 21,000. த நெக்ஸ்ட் டே பை லெக்சர் ஃபீஸ், இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் பக்கம் நம்ம எழுதுகிறோம் டு லெக்சர் ஃபீஸ் 4,500. த நெக்ஸ்ட் ஒன் பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதுகிறோம் டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 7,200. த நெக்ஸ்ட்டு பை ஃபிக்ஸட் டெபாசிட் 40,000, இது நமக்கு என்ன சொத்து, அப்போ அது எங்கே வரும் அசட்டில் வரும். ஃபிக்ஸட் டெபாசிட் 40,000. த நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்ட். ஸோ க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் க்ளோஸில் இருக்குது. அப்போது அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் இன் ஹேண்ட் ருபீஸ் 4,300. தென் எல்லாமே எழுதிட்டோமா அப்படின்னு பாரு. இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது இன்னொரு இடத்துல வரணும். இந்த புக் வேல்யூ ஃபர்னிச்சருடைய ஒர்த்தும் அது என்ன இன்னொரு இடத்துல வரும், பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். அது எங்கே வரும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சர் எழுதிக்கிறோம். ஃபர்னிச்சருடைய வேல்யூ எவ்வளோ 40,000. அந்த ஃபர்னிச்சருடைய புக் வேல்யூ எவ்வளோ 25,000. அப்போது அந்த ஃபர்னிச்சர் 40,000 வந்து லெஸ் புக் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் சோல்டு 25,000. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 15,000. அதுதான் நமக்கு இப்போது அந்த ஃபர்னிச்சருடைய வேல்யூ. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு புக்ஸோடைய ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20,000. அதுக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதை அப்படியே டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் த கரண்ட் இயர், நம்ம எங்கே எழுதியிருந்தோம் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கமில் எழுதினோம். பட் இன்னொரு இடத்துல வரும், அது நம்ம இன்னும் எழுதலை. எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா லயபிலிட்டிஸில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்ஸாக நம்ம வாங்கியிருக்கோம், அதை திருப்பி செலுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால் அது என்ன பண்ணுறோம் அட்வான்ஸ், அதனால் அது லயபிலிட்டிஸில் வரும். ஸோ லயபிலிட்டிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ₹1000. ஓகே, ஸோ எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன பண்ணியாச்சு, போஸ்டிங் கரெக்டாக போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு நமக்கு தெரியும் 45,000 என் க்ரெடிட்டில் இருக்குது, அதோட குறைவாக தான் இருக்கும் டெபிட்டில் அப்படின்ட்டு. ஸோ அப்போ 45,000 ஒரு 2,040 7,000 ஒரு 5 + 3 800 47,800 இன் கிரெடிட் சைட். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டெபிட் சைடில் எழுதுகிறோம். எவ்வளோ எழுதுகிறோம் 47,800 நம்ம எழுதுகிறோம். ஆனால் இங்கே டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா 35,200 தான் இருக்குது. இங்கே 21 ஒரு 425 25 + 7 32 32 + 2 34 34 35
200 35,200 தான் இருக்குது நமக்கு டெபிட் சைடில். ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 12,600 rupees நமக்கு ஷார்ட்டேஜ் வருது. ஸோ அப்போ அந்த ஷார்ட்டேஜ் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரில் குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது அது நமக்கு சர்ப்ளஸ். பேலன்ஸ் வருது எவ்வளோ 12,600 பேலன்ஸ் கிடைக்கிது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சர்ப்ளஸ். இன்கம் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் குறைவாக இருக்குது. ஸோ அப்போ அது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 12,600 நமக்கு சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸ் நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் எழுதணும், கொண்டு போகணும். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இன்னும் என்ன போஸ்டிங் எழுதாமல் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓப்பனிங்கில் பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ 63,200. ஸோ அப்போ எழுதிக்கோ கேபிட்டல் ஃபைன் 63,200 add excess of income over expenditure, அதாவது சர்ப்ளஸ் எவ்வளோ 12,600. ஸோ அந்த நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கண்டுபிடிச்ச பேலன்ஸ் அதாவது சர்ப்ளஸை இங்கே கேபிட்டலோட என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 75,800 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணுவோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டு 79,300 இன் போத் சைட். அப்போது அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு டேலி ஆயிடுச்சு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி. எடுத்துக்காட்டு 20. டெல்லி இலக்கிய மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய ரொக்க நடவடிக்கைகளின் தொகுப்புகள் பின்வருமாறு. டெல்லி இலக்கிய மன்றம் 2016 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு. பற்று பக்கம் பெறுதல்கள், வரவு பக்கம் செலுத்தல்கள். பெறுதல்கள் பக்கம் பாரு. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கை ரொக்கம் 3,200, நுழைவு கட்டணம் 2,300, சந்தா 46,000, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் 2,500, நிலை வைப்பின் மீதான வட்டி பெற்றது 500, அறைகளின் விற்றது 1/4/2018 அன்று 22,500, அதனுடைய ஏட்டு மதிப்பு 25,000. செலுத்தல்கள் பக்கம் பாரு. வாடகையும் வீதமும் 21,000, விரிவுரை கட்டணம் 4,500, பல்வகை செலவுகள் 7,200, நிலை வைப்பு 40,000, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கை ரொக்கம் 4,300. ரெண்டு பக்கமும் மொத்தம் 77,000. கூடுதல் தகவல்கள். ஆண்டு தொடக்கத்தில் மன்றத்தில் இருந்த நூல்கள் மதிப்பு ரூபாய் 20,000 மற்றும் அறைகளின் மதிப்பு ரூபாய் 40,000. நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் 1,000. சங்கத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்குகளையும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்யவும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெறுதல்கள் செலுத்தல்கள் உண்டான நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல்களும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் செலவின கணக்கையும் இருப்பு நிலை குறிப்பையும் நம்ம என்ன பண்ணணும் தயார் செய்யணும். ஸோ அப்போ வருவாய் செலவின கணக்கு
எது எது வரும், இருப்பு நிலை குறிப்பில் என்னென்ன வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே முதல் நிதி கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணணும், முதல் நிதியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வருவாய் செலவின கணக்கும் இருப்புநிலை குறிப்பும் தயாரிக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு என்ட்ரியும் எங்கெங்கே போஸ்டிங் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் முதல் நிதி எப்படி தயாரிக்கலாம், அதுக்கப்புறம் வருவாய் செலவின கணக்கு இருப்புநிலை குறிப்பு தயாரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கை ரொக்கம், இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த முதல் நிதி கண்டுபிடிக்கிறதுக்கான இருப்புநிலை குறிப்பு ஒன்று தயாரிப்போம். அதிலோட எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துக்கள் பக்கம். ஏன்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, தொடக்க இருப்பு. அதனால் இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொடக்க இருப்புக்கு உண்டான இருப்புநிலை குறிப்பில் சொத்து பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு நுழைவு கட்டணம். நுழைவு கட்டணம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வருமான பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு சந்தாவும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வருமானத்தில் தான் வரும். இந்த சந்தாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதல் தகவல்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் 1000. முன்கூட்டியே நம்ம வாங்கிட்டோம், அதனால் அது என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிக்க முன்கூட்டி பெற்ற சந்தா. தென் நெக்ஸ்ட்டு ஆயுள் உறுப்பினர் கட்டணம். இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுப்புகள் பக்கம் வரும். இந்த நெக்ஸ்ட்டு நிலை வைப்பின் மீதான வட்டி பெற்றது, இது நமக்கு வருமானம். தென் அரைகலன் விற்றது, எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 ரூபா. ஆனால் அதனுடைய ஏற்று மதிப்பு, அதாவது புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25,000 ரூபா. அப்போது நம்ம எவ்வளோக்கு லாபம் அல்லது நட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25,000 ரூபாய்க்கு மதிப்புள்ளதை நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம், 22,500 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போது நமக்கு 2,500 ரூபாய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட்டம். ஸோ அப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகளில் வரும். கையிலேருந்து காசு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது செலவு பண்ணுறதுக்கு அர்த்தம். அப்போ அது அரைகலன் விற்றதில் ஏற்பட்ட நட்டம் 2,500 எங்கே வரும், செலவுகள் பக்கம் வரும். இந்த நெக்ஸ்ட்டு செலுத்தல்கள் பக்கம் இருக்கிறத பார்ப்போம். வாடகையும் வீதமும், இது நமக்கு என்ன, செலவு. அப்போ செலவுகள் பக்கம் வரும். இந்த நெக்ஸ்ட்டு விரிவுரை கட்டணம், இதுவும் நமக்கு என்ன, செலவு. தென் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அதாவது பல்வகை செலவுகள், அதுவும் நமக்கு என்ன, செலவு. தென் நெக்ஸ்ட்டு நிலை வைப்பு, அது நமக்கு என்ன, சொத்து. அதனால் அது எங்கே வரும், சொத்துக்கள் பக்கம் வரும். தென் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, என்ன, கை ரொக்கம். இது எங்கே வரும், இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் வரும், இறுதி இருப்பு. அதனால் தென் இந்த கூடுதல் தகவல்களை ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பார்த்துறோம். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்ப்போம். ஆண்டு தொடக்கத்தில் மன்றத்தில் இருந்த நூல்கள் மதிப்பு 20,000 மற்றும் அரைகலன் மதிப்பு 40,000. ஆண்டுடைய தொடக்கத்தில் அந்த நூலோடைய மதிப்பு 20,000, அரைகலனோட மதிப்பு 40,000. ஓகே, அப்போது இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வரும். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 இருப்பு நிலை குறிப்பிலையும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம். அதான் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இருப்பு நிலை குறிப்பில் அரைகலன் 40,000 சொத்துக்கள் பக்கம் வரும். நூல்கள்
20,000 அதுவும் எங்கே தான் வரும்? சொத்துக்கள் பக்கம் வரும். தென் மறுபடியும் இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறுதி இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் வரும். நூல்கள் 20,000, அதுக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறோம். தென் அரைகலன் மதிப்பு 40,000. அப்போது அரைகலன்னு 40,000த்துக்கு உண்டான மதிப்பு, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னரில் எழுதிக்கிறோம். அரைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விற்றுருக்குறோம். எவ்வளோக்கு உண்டான மதிப்பு அரைகலன் விற்றுருக்கோம்? 25,000த்துக்கு உண்டான அரைகலன் மதிப்பை நம்ம விற்றுருக்குறோம். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிக்க அரைகலன் ஏற்று மதிப்பு, விற்ற அரைகலனுடைய ஏற்று மதிப்பு எவ்வளோ வரும்? இப்போது கழிச்சு போட்டோம்னா ஒரு 15,000 வரும். ஓகேவா? இப்போது வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போஸ்டிங் எழுதுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிக்கோ, டெல்லி இலக்கிய மன்றத்தின் ஏடுகளில். அதுக்கு கீழே 2018 மார்ச் 31ஆம் நாளே இருப்பு நிலை குறிப்பு, பொறுப்புகள், சொத்துக்கள் ஒரு 5 அல்லது 6 லைன் விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? அடுத்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு, பற்று பக்கம், வரவு பக்கம் ஒரு 10-12 லைன் விட்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. மார்ச் 31, 2019 நாளைய இருப்பு நிலை குறிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிச்சா 2018 மார்ச், அதாவது 1 ஏப்ரல் 2018க்கு உண்டான இருப்பு நிலை குறிப்பு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இறுதி இருப்பு நிலை குறிப்பு. ஓகேவா? ஸோ இப்போ வரிசையாக ஒன்றுனா எடுத்து நம்ம போஸ்டிங் போடுவோம். 3 அக்கௌண்ட்டும் சைமல்டேனியஸாக போஸ்டிங் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டு லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆரம்பத்தில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி போட்டுட்ருந்தோம். இப்போ 3ஐயும் ஒட்டுக்கா வச்சுட்டு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, கை ரொக்கம். இது எங்கே வரும்னு சொல்லியிருந்தேன்? எஸ், இருப்பு நிலை குறிப்பு, தொடக்க இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் வரும். அப்போ தொடக்க இருப்பு நிலை குறிப்பு அதில் சொத்துக்கள் பக்கம் கை ரொக்கம் 3200. தென் ரெண்டாவது என்ட்ரி பார், நுழைவு கட்டணம். இது எங்கே வரும்? வருமானத்தில் வரும். ஸோ அப்போ வருமான கணக்கில் நுழைவு கட்டணம் 2300. தென் நெக்ஸ்ட்டு சந்தா. சந்தா நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கிறோம்? 46,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த சந்தாவுக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த சந்தாவுக்கு உண்டான தொகையை என்ன காலத்தில் எழுதணும்? உள்காலத்தில் எழுதணும், இன்னர் காலத்தில் எழுதணும். சந்தா 46,000. ஓகேவா? அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், அதனால் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் இப்பயே எழுதிடலாம். இந்த செகண்ட் என்ட்ரியில் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செகண்ட், நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா. அதை என்ன பண்ணும்? முன்கூட்டியே பெற்றிருக்கோம், அடுத்த வருஷத்துக்கானதை நம்ம இப்பயே பெற்றிருக்கிறோம் அப்படின்னம்னா அது என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போது கழிக்க நடப்பு ஆண்டில் முன்கூட்டி பெற்றது ரூபாய் 1000. இப்போ கழிச்சு நம்ம எழுது 45,000. தென் நெக்ஸ்ட், ஆயில் உறுப்பினர் கட்டணம் எவ்வளோ?
2500. இது எங்கே வரும்? பொறுப்புகள் பக்கம் வரும். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ரூபாய் 2500. தென் நிலை வைப்பின் மீதான வட்டி பெற்றது ரூபாய் 500. அது நமக்கு என்ன? வருமானம். நிலை வைப்பு இருக்குது, அதுக்கு கிடைச்ச வட்டி, அப்போ நமக்கு என்ன? அது வருமானம். இப்போ வருமான பக்கம் நிலை வைப்பு மீதான பெற்ற வட்டி ரூபாய் 500. தென் நெக்ஸ்ட்டு அறைகலன் விற்றது. எவ்வளோ மதிப்பு? 25,000 மதிப்புள்ள அறைகலனை 22,500 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போது நமக்கு 2,500 ரூபாய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட்டம். ஸோ அப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு செலவு. இப்போ செலவுகள் பக்கம் நம்ம எழுதணும். அறைகலன் விற்றதில் ஏற்பட்ட நட்டம் ரூபாய் 2,500. தென் செலுத்தல்கள் பக்கம் பாரு. வாடகையும் வீதமும் இது எங்கே வரும்? செலவுகளில் வரும். 21,000. விரிவுரை கட்டணம் இதுவும் செலவுகள் 4,500. தென் பல்வகை செலவுகள் இதுவும் எங்கே வரும்? செலவுகள் பக்கம் வரும் 7,200. தென் நிலை வைப்பு இது எங்கே வரும்? சொத்துக்களில் வரும். நிலை வைப்பு 40,000. தென் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. கை ரொக்கம் 4,300. இது எங்கே வரும்? சொத்துக்களில், இறுதி இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்களில் வரும் 4,300. தென் கூடுதல் தகவல்கள். இப்போ இன்னும் என்னென்ன என்ட்ரி ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டு தொடக்கத்தில் நூலுடைய மதிப்பு எவ்வளோ? 20,000. அப்போது ஆண்டு தொடக்கத்துலேயும் எழுதணும், இதை ஆண்டு இறுதியிலையும் எழுதணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நூல் உடைய மதிப்பு எந்த மாற்றமும் ஏற்படலை, அதனால் அப்படியே டைரெக்டாக நூல்கள் 20,000 ஆண்டு தொடக்கத்திலே எழுதணும், நூல்கள் 20,000 ஆண்டு இறுதியிலையும் எழுதணும். தென் அறைகலன் மதிப்பு 40,000. ஆண்டு தொடக்கத்தில் அறைகலனோட மதிப்பு எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. அதுவே ஆண்டு இறுதியில் எவ்வளோ இருக்குது? அதில் பார்த்தோம்னா அந்த அறைகலனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விற்றுருக்குறோம். 1/4/2018 ஆரம்பத்தில் அதை விற்றுருக்கோம். 22,500 ரூபா, 25,000 மதிப்புள்ளதை 22,500 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ அதனுடைய மதிப்பு எவ்வளோ? 25,000. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது அதை என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த 1/4 அன்றைக்கி காலையில் 40,000 அறைகலன் இருந்தது. அதை ஈவினிங் பார்த்தோம்னா அதில் என்ன பண்ணியிருக்கோம்? அதை விற்றுருக்கோம். 25,000 மதிப்புள்ளதை விற்றுருக்கோம். அப்போ அதை என்ன பண்ணணும்னா கழிக்கணும். கழிக்க விற்ற அறைகலனின் ஏற்று மதிப்பு எவ்வளோ? 25,000. இப்போ கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 15,000 வரும். இப்போ எல்லா என்ட்ரியும் போட்டோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இன்னும் ஒரு என்ட்ரி நம்ம போடாமல் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிதி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வரணும். வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்கூட்டி பெற்ற சந்தா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம போட்டோம். நடப்பு ஆண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது பாரு, 1000. அது என்ன பண்ணணும்? அந்த சந்தாவிலேருந்து கழித்து போட்டோம். இன்னொரு இடத்துலையும் எழுதணும். அது நமக்கு ஒரு பொறுப்பு. முன்னாடியே நம்ம வாங்கிக்கிட்டோம், அதை திருப்பி கொடுக்கணுன்ற பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால் அது பொறுப்புகள் பக்கம் வரும். முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் 1000. இப்போ எல்லாமே போட்டோமானா எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன பண்ணியாச்சு? போஸ்டிங் போட்டாச்சு. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்து எழுதுறதுல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணோம்? தொடக்க இருப்பு நிலை குறிப்பை க்ளோஸ் பண்ணுவோம். அதனுடைய சொத்துக்கள் பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குது? 63,200 இருக்குது. அதையே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்? பொறுப்புகள் பக்கம் எழுதுகிறோம். பொறுப்புகள் பக்கம் தான் என்ன இருப்பு கிடைக்கிது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 63,200. அந்த இருப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நிதி. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போது முதல் நிதி கிடச்சிருக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ. ஸோ அந்த முதல் நிதியை நம்ம எங்கே எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா
இறுதி இருப்பு நிலை குறிப்பு நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். அங்கே எடுத்து எழுதணும். முதல் நிதி இன்னர் காலத்தில் எழுதிக்கோ 63,200. ஓகே. தென் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், வருவாய் செலவின கணக்கை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தோம்னா வரவு பக்கம் அதிகமாக இருக்குது. 47,800 ரூபாய் வரவு பக்கம் இருக்குது. அப்போது பற்று பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 35,200 தான் நமக்கு வருது. நமக்கு ஷார்ட்டேஜ் அப்படின்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 12,600 ரூபாய் நமக்கு இருப்பு கிடைக்கிது. ஸோ அந்த இருப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உபரி. என்னது, நமக்கு வருமானத்தோட செலவு குறைவாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உபரி. அப்போ அந்த உபரியை நம்ம எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இருப்பு நிலை குறிப்பில் முதலோட நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ இருப்பு நிலை குறிப்பில் முதல் எவ்வளோ எழுதியிருக்கோம், 63,200 ரூபாய் நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். அதோட கூட்டுக செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானம், அதாவது உபரி. கூட்டுக உபரி 12,600. இப்போ கூட்டி நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் எடுத்து எழுதுகிறோம் 75,800. ஸோ நம்ம எல்லா என்ட்ரியுமே போட்டுட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், டேலி பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 79,300 ரூபாய் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் சம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் எக்ஸசைஸ் சம் பாரு. சம் நம்பர் 23. ஸோ இந்த சம்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாமளாகவே ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நடத்தின எக்ஸாம்பிள் சம் போலவே தான் இந்த எக்ஸசைஸ் சம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுற, இந்த சம்மை போட்டு சென்ட் பண்ணி பார்க்கலாம். இஃப் எனி கரெக்ஷனாக இருந்தாலும் சரி நான் சொல்லித்தரேன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.